ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கக்கூடிய வழிகள்லாம் என்ன என்ன மாதிரியான சத்து பொருட்கள் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்லாம் பெண்களுக்கு மட்டும்தான், குறிப்பாக யாருக்கெல்லாம் அதிக உதிரப்போக்கு இருக்கோ, யாருக்கெல்லாம் மூலம் பௌத்திரம் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு தான் ஹீமோகுளோபினுடைய அளவு குறையும். ஆனால் இன்னைக்கு நம்ம பெண்கள் நிறைய பேருக்கு இளம் பெண்களுக்கே ஹீமோகுளோபின்னு சொல்லக்கூடிய அந்த இரும்பு சத்தினுடைய அளவு குறைபாடு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆண்களுக்கு நிறைய பேத்துக்கு ஹீமோகுளோபின் குறைபாடு இந்த காலத்தில் பார்க்க முடியுது. முதல்ல ஆண்களுக்கு சர்வசாதாரணமாக ஹீமோகுளோபின் 16%, 17% எல்லாம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே 11, 12 அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ என்ன காரணம் இருக்கலாம்னா, நிறைய சத்து பொருட்களை நம்ம உணவில் மிஸ் பண்ணுறோங்க. அதெல்லாம் தான் காரணமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹீமோகுளோபின் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அயன் கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கணும். ஸோ கீரைகள் எடுத்துக்கலாம், அசைவ உணவுகள் நிறையா சாப்பிடலாம், மீன் வகைகள் அதிகமாக எடுத்துக்கலாம், தானிய உணவுகள் சேர்த்துக்கலாம், கொட்டை வகைகள் இதெல்லாம் நம்ம நிறையா சேர்த்துக்கலாம். நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எந்த அளவுக்கு சேர்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு இரும்பு சத்து அதிகமாகும். ஏன்னா அத்திப்பழம், பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை இதெல்லாம் நமக்கு தெரிந்தது தான். ஆனால் அது கூட நிறைய கீரைகளையும் தானிய வகைகளையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது சத்து பொருள் இரும்பு சத்து நல்லபடியாக நம்ம உடல்ல சேரணும் அப்படின்னு சொன்னால் வைட்டமின் சி சத்து நம்ம உடம்புல அதிகமாக இருக்கணும். விட்டமின் சி இல்லைங்களா? ஏன்னா அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய உடல்ல நம்ம என்னதான் இரும்பையே கடிச்சு சாப்பிட்டா கூட அது நம்ம உடம்புல சேரணும் அப்படின்னா வைட்டமின் சி சத்து நம்ம உடம்புல இருக்கணும். ஸோ அது இருக்கக்கூடிய பெரிய நெல்லிக்காய், ஆரஞ்சு, குடைமிளகாய், பப்பாளி இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்திக்க பழகிக்கணும். ஸோ இன்னைக்கு நான் இரும்பு சத்து நம்ம உடம்புல சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு எள்ளுருண்டை சாப்பிட்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது கூட கண்டிப்பாக நான் அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு ஆரஞ்சு பழமாவது நான் சாப்பிட்ருந்தேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அன்னைக்கு சேர்த்துக்கிட்ட உணவில் இருந்த இரும்பு சத்து என் குடலில் முழுமையாக சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, என் ரத்தத்துலேயும் அதை கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபோலிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ஃபோலேட். இது நிறைய முழுமையான தானியங்கள் நிறைய நம்ம சேர்த்துக்கும் பொழுது குதிரைவாளி, சாமை, கம்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறுதானிய வகைகளில் நமக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் சத்து பொருள் கிடைக்கும். பாதாம் பருப்பில் கிடைக்கும், வால்நட்டில் கிடைக்கும், ஆரஞ்சில் கிடைக்கும், மாதுளப்பழத்தில் கிடைக்கும், அசைவ உணவு வகைகளில் மீன் நமக்கு எடுத்துக்கும் பொழுது கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்துக்கும் பொழுது கண்டிப்பாக வெங்காயத்தாள் நிறையா நம்ம சேர்த்துக்கலாம். இது கீரைகள் நிறையா சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஃபோலிக் ஆசிட் சப்போர்ட்டிவாக இருக்கும், இரும்பு சத்து நம்ம உடலில் சேர்றதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும்.